ஹாய் ஹலோ வெல்கம் டு பேரலல் ட்வின்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்திருக்கும். அந்த கேரியர் ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தோணியிருக்கும். ஸோ ஃபைனலாக அதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சுங்க. அதை எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோவில் இருக்கோம். ஸோ இதே வரைக்கும் நம்ம கேரியர் எந்த பிரச்சனையும் வரல. அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ப்ரோ சொன்ன இடத்துல பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன இவன் எப்போவுமே ஒரு ஆங்கிள் வச்சுருப்பான், இப்போ ஒரு ஆங்கிள் வச்சுருக்கான்னா, லேப்டாப் லைட்டாக செஞ்சால் கூட லேப்டாப் ஆஃப் ஆகிடும். லேப்டாப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் மட்டும்தான் இவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இப்படி எடுத்தால் நான் ஏதோ படுத்துக்கிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் அந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிள் மாற்றிக்கிட்டேன். ஸோ எஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம எல்லா எபிசோடோட லிங்க்கும் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். கை வேறு நான் ஆட்டி ஆட்டி பேசி பழகிட்டேன்னா லேப்டாப் ஆடுது பக்குன்னு இருக்குது. ஏன்னா 3/4 மணி நேரமாக இப்படியே உட்காந்துட்டு இருக்கேங்க. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்க வேண்டியது தான். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லவே மாட்டீங்க. எனக்கு நான் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்து போடுறேன். ஏன்னா விண்டேஜ் வண்டியில் ட்ராவல் பண்ணுறது இதை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்கன்ட்டு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த எபிசோட்குள்ளே போகலாம். பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரியாக நல்ல பேர் பண்ணிட்டுருந்தோங்க. பை பை. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதுக்கு இந்த ஆயில் இவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டேன்னா, அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்படியா, ஏன் அவ்வளோ தூரம் எங்கே போக போகிறீங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்டார் ஹிந்தியில். மத்ராஸ் ஹிந்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவள் தான் இங்கிலீஷில் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்டே பேசியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். அவள் தான் க்ரௌடு சேர்ந்துருச்சு. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸு இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லோரையும் கூப்பிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு அவ்வளோ ஆர்வமாக என்கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறார் அவர். அதனால தான் அவங்களெல்லாம் காட்டி, இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் காட்டணும்ல. ஸோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இங்கேருந்து போபால் வந்து 159 கிலோமீட்டருங்க. ஆக்ரா வெறும் 577 கிலோமீட்டர் தான். பட் நம்ம ஆக்ரா போகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ராஜஸ்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வந்து போகிறேனே. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடும் நம்ம எப்படியோ போக. ஸோ இன்னும் 159 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. ரோட்ஸ் ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் கிளைமேட் தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, மந்தமாக இருக்குது. அந்த அனல் சூட்டை கலப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஓட்டவே முடியல, டயர்டாக இருக்குது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிட்லையா, அது வேறு இன்னும் மாதிரி டயர்டாக இருக்குது நம்மளை. இங்கே ஆக்சுவலாக வந்து தாஜ்மஹால் ரெப்ளிகா மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ எனக்கு பைக் பார்ட்ஸ் பேசி ரெப்ளிகா, ஆஃப்டர் மார்க்கெட்டு இப்படியே தான் வருது வாயில் வார்த்தைகள்லாம். ஸோ தாஜ்மஹால் மாதிரி இங்கேயும் இருக்குங்க, போபால்லையும் இருக்குது. பட் வந்து நான் போபாலில் போய் அதை பார்க்க போகிறதில்ல. நம்ம டேரெக்டாக ஆக்ராவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இதுதான் ஒரே சான்ஸ் நம்ம இங்கே ஒரு வேளை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்குறதுக்கு. பட் வேணாம், நம்ம வந்து ஆக்ராலே பார்த்துப்போம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து டேரெக்டாக போபால் போகிறோம்ல. ஸோ போபால் போயிட்டு என்ன பிளான்னா, நம்ம வந்து மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். ஸோ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா, கரெக்டான ஒரு டெசிஷனில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போபாலில். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெக்கார்டுக்குன்றதுனால நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, வந்து போபால் ஏர்போர்ட் தான் வந்து பெஸ்ட்டு வே. ஸோ ஆனால் என்ன பிளான் பண்ணால், போபால் ஏர்போர்ட்டு ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு இடம் எங்கேயாவது வேறு எங்கேயாவது நியர்பைலே எடுத்துகிட்டு டப்புன்னு நம்ம போபால் வந்து ஷிஃப்ட் ஆகி டுவர்ட்ஸ் ராஜஸ்தான் போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஜெய்ப்பூர் வந்து நம்ம வந்து ரீச் ஆக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் ஜெய்ப்பூர் வந்து போகலான்னு இருக்கேன் நான். வெயிலில் பச்சைக்கிளி எவ்வளோ திணறான் பாருங்க. ஆஃப் ஆக்சிலரேட்டரில் இருக்கேன், வண்டி இவ்வளோ தான் போகிறான், டைட்டாக போகிறான் பையன். ஒரிஜினல் பிஸ்டன் போட்டிருந்தா வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரிஜினல் பிஸ்டனில் நான் எஸ்ஜிலெலாம் வந்து போட்டு ஓட்டியிருக்கேன். ஸோ சூப்பராக போகும் வண்டி. பட் ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து போட்டால் செட் ஆகலாம். நான் அதுவே நல்ல குவாலிட்டியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. பார்ட்ஸ் மட்டும் நல்லா அழகாக சூப்பரான ஒரு பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸஸாக காசு வாங்கினா கூட பரவாயில்ல, நல்ல பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த வண்டிலாம் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் பைக்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிடும். அதாவது ரிஃபைன்மெண்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா, நான் இந்த வண்டியை 180 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டுறேன். நான் முடிஞ்ச அந்த ஸ்னாப் கூட சைடில் போடுறேன் பாருங்கள், நம்ம ஜிபிஆர்எஸோடது. என்னங்க பைக்கெலாம் கேட்குறாங்க. ஸோ ஸ்னாப் வந்து நான் சைடில் போடுறேன். அதாவது ஜிபிஆர்எஸ் வந்து லொக்கேஷன் இருக்கும், நான் எத்தனை ஸ்டாப் போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் கிட்ட ஒரு நாள் ஓட்டினேன். மொத்தமே வந்து ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சில் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தேன். அது எதுக்குன்னா வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ரெஸ்ட்டு. நேராக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் பட் என்னென்னா கிளைமேட் சப்போர்ட் பண்ணுச்சு நமக்கு. ஸோ அதனால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து ஹாட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, வண்டி ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு. அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டோம். கத்துறாங்க பசங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லாமல் போயிடணும் கடவுளே. பிரச்சனை இல்லைன்னா போர் அடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பிரச்சனையே ரைடில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரைடே போர் அடிச்ச மாதிரி ஆகிடும், என்ஜாய் பண்ண முடியாது. பட் நம்ம பச்சைக்கிளி பையன் அதை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ 4500 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. எஸ், டன் 4500 கிலோமீட்டர். இது ராஜஸ்தான். भोपाल टू राजस्थान. ओके जी, थैंक यू. சும்மா பேசினாங்கன்னா நான் வண்டி ஓரம் கட்டிடுறேங்க இப்போலாம். ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வண்டி ஓரம் கட்டிடுறேன். நம்ம வந்து சென்னைக்குள்ளே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே 3 இடத்துல ஓட்டும் போது பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ், அதாவது இங்கே இருந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. இங்கே யார் பார்த்தாலும் நம்ம கிட்ட நின்று இந்த வண்டியை நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நின்று பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு தான் போகிறாங்க. ஸோ இவங்களே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் தான் நடுவில் தான் கேமராவே ஆன் பண்ணேன். ஸோ அவங்க அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுறாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து. இந்த வண்டி இல்லையா, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குது அது கேட்கவே அவங்கக்கிட்டேருந்து. பச்சைக்கிளி பையன் சீஸ் ஆகிட்டான், நிற்க ஸ்டார்ட் ஆக மாட்டான் ரொம்ப நேரம். நானும் அடிக்கிறேன். சரி ஓகே, கேமரா ஆன் பண்ணோன்ட்டு ஆன் பண்ணேன். ஹாய் அப்பா. ஒன் டூ த்ரீ. அப்பா தலைவன் ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க ரொம்ப நேரமா. அப்பா பாவி, இவ்வளோ நேரம் ஃபிலிம் காட்டு இறங்கி அடிச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிற. இத்தனைங்க நான் ஆயில் ஜாஸ்தி தான் ஊற்றி ஓட்டுறேன். அப்படி இருக்கும்போது பைபிள் இப்படி பண்ணுறாங்க சம்பவம். தெய்வமே நின்றாது, அப்படியே போயிடு. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம போபால் போக 20 கிலோமீட்டர் தான் வந்தோம். அதுக்குள்ளே வெயில், அவ்வளோ வெயில், என்னால் முடியல. உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி அப்படி ஈரமாக இருக்கேன். தலைவரே கொஞ்சம் ஹீட்டு கோல்ட் டவுன் ஆனால் தான் பைபிளில் வண்டி விடுவான். இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் ஓரம் போட வேண்டியதான் வண்டியை. அப்பா கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்மளோட சேனல் அதாவது வீடியோ நம்ம ட்ராவல் இந்த ஆல் இண்டியா ரைட் கிளம்பும்போது. ஸோ எந்த கண்டென்ட் இருந்தாலும் ராவா போடுவேன்ட்டு. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்து சொல்ல மறைச்சிட்டேன். என்னென்னா நம்ம பச்சைக்கிளி வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி ஏதாவது பிரச்சனை ஆகிடுன்னா நான் எங்கே என்ன ஏது எதுவுமே பார்க்க மாட்டேங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கால் நீட்டி ஜாலியாக உட்காந்துட்டு பச்சைக்கிளியை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனே தவிர மற்றபடி வேறு எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்படியே தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதாக பண்ணேன். எங்கே உட்காந்தாலும் சரிங்க, யார் இருக்கா, நம்மளை யார் நோட்டீஸ் பண்ணுறா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்படியே உட்காந்துட்டு வண்டியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன். இவங்க 2 பேர் ஆக்சுவலாக ஒன்றா இங்கே போகிறாங்க போல். நம்ம ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நிற்கிறோன்னு சொல்லிட்டு வந்து எனர்ஜி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னமா கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஓட்ட முடியல, அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே ஜி பார்த்து போங்க, தண்ணி இருக்கா வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாமும் இருக்காங்கங்க, வேறு லெவலு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது நம்ம கோபால்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குங்க. ரொம்ப அப்படியே வெயிலாக இருக்கா, ஏதோ காலையிலேருந்து ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் உண்மையிலே ரொம்ப நேரம் தான் ஓட்டுறோம். நம்ம காலைல தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா.
9:39 அப்படி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து டைம் இஸ் 14:36னா 2:36 ஆகுதுங்க. பாருங்கள், 10 கணக்கு வச்சா கூட 11, 12, 13, 14 4 ஹவர்ஸாக ஓட்டுறேன். எவ்வளோனா 170 கிலோமீட்டருக்கு கரெக்டு தான். ஆனால் ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ போபால் வந்து வந்தாச்சுங்க. ஸோ போபாலோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், போபால் வெல்கம்ஸ் யூ ஆமே. ஸோ இப்போ நம்ம பிளான் என்னென்னா டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போனோம். ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டருங்க, 20+ கிலோமீட்டர் போனோம். ஸோ போயிட்டு ஏர்போர்ட் ஆண்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் ஜெய்ப்பூர். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து ஜெய்ப்பூர். ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல். ஸோ கியர் விழுந்துறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போனோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நம்ம நேராக வந்து போபால் ஏர்போர்ட் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இப்போ உள்ள டாஸ்க்கு. ஸோ நல்ல வெயிலுங்க, மணி 4 ஆகுது. 3 அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். 15:05 அப்போனா வந்து 3:05 ஆகிடுச்சுங்க டைமு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30 மினிட்ஸில் போய்டும். 30-40 மினிட்ஸ் காட்டுது. பட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமானா சத்தியமாக கிடையாது. ஸோ எத்தனை மணிக்கு ஒரு 50 மினிட்ஸ் to 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ரஃபாக. ஸோ வெயில் இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டலாம். வெயில் இருக்கா, சுத்தமாக ஓட்டவே முடியல. வந்தாச்சு, ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்ம மூஞ்சே தெரியுது. ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? ஓகே. ஸோ ஏர்போர்ட் உள்ள அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி யூட்டர்ன் போட்டு வருவோம். ஸோ இதான் இவ்வளோ தான். இங்கே ஃபோட்டோ எடுத்தாலே நமக்கு போதும். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே வரைக்கும் போகணுன்னா நல்லா இருக்காதுல்ல. சரி, அதனால் சும்மா அப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். அப்பா ராஜா போஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ ஓகே, அப்படியே நம்ம ஒரு யூட்டர்னை போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே ஏர்போர்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க டிசைனாக. சவுண்ட் அது டம்மு டிம்முன்னு செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் எதுவுமே இல்லைங்க, யாருமே இல்லை அவ்வளோவா. ஸோ நம்ம மட்டும்தான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக நான் வந்ததில்லை, வந்த ரூட்டெல்லாம். ஸோ எஸ், ஹியர் இஸ் தி ஏர்போர்ட். ஸோ இங்கே வரைக்கும் தான் நம்ம அலௌடு. இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. நமக்கே தெரியும் இங்கே இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்ட்டு. இவன் வேறு போகாதன்னு கத்துறானுங்க. ஓகே. ஐயோ, ராங் ரூட்லையா போகிறது? சென்னை சென்னை हाँ क्या करना है तो आइए आप ऑल इंडिया राइड यूट्यूब पे आप वीडियो हाँ क्या नाम है आपका यूट्यूब? पैरेलल ट्विंस சைடு உள்ளே போய் போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க பசங்க. போகலாமெல்லாம் எனக்கு தெரில. அப்படியே போகிறேன். ஏதாவது நின்னாங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்ல வேண்டியது தான். ஐயா ஜாமி மன்னிச்சுங்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போகலாம் தான் போல இருக்கே. கம்முன்னு தான் இருக்காங்க. யூட்டர்ன் அவுட் கோயிங் அவுட். ஸோ யூட்டர்ன் आई हाँ हाँ. ஸோ யூட்டர்னுக்கு 10 ரூபாவாம். 10னா 10 தானே? ஆமாம், 10 ரூபாவாம். சரி, 10 ரூபா கொடுத்துட்டு சுற்றி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏர்போர்ட் கூட சுற்றலானே அப்படின்ற மாதிரி. ஒன்லி ஃபார் கார்ஸோ தெரில. ஸோ எஸ், மேலே போய் தான் போகணும் போல் வெளியே.
பட் எனக்கு என்ன டவுட்டுண்ணா, பைக் இங்கே அலௌடா? இருக்குது பைக் அலௌடு தான். கார் பார்க்கிங் இதுதான் எக்ஸிட். எக்ஸிட் இந்த பக்கம் தான். ஸோ ஆனால் அப்படி போய் போகணும். ஸோ சின்ன ஏர்போர்ட்டு தாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளைட்டும் போல். சின்ன ஏர்போர்ட் தான், ஆனால் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க.